ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சாப்டர் 86. பரதனுடைய ஸ்வபாவத்தை குகன் நன்னா தெரிஞ்சின்ற பிறகு லக்ஷ்மணன் ராமனிடத்தில் வைத்த விசேஷ பக்தியும் அவர் செய்யும் கைங்கரியமும் அவருடைய உத்தம குணங்களையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். ராமனுடைய குணங்களுக்கு எல்லையே இல்லை. அவைகளை வர்ணிக்கிறது சமுத்திர ஜலத்தை கையால எடுக்கிறது போலத்தான். கேட்டுக்கொண்டிருக்கும் பரதனோ குகனை போன்றவர்களுக்கு தான் உபதேசிக்கும் திறமை உடையவன். சொல்லும் குகனோ பால்யம் முதல் காட்டில் உள்ள பொருள்களை மட்டுமே அறிந்தவன். ஆகையால் தன்னுடைய புத்திக்கும் வாக்கிற்கும் எட்டின வரையில் பகவானுடைய குணங்களை வர்ணிக்க ஆரம்பிக்கிறான். யாரால் முற்றிலும் வர்ணிக்க முடியும்? பகவானை பற்றி உபதேசிப்பதில் புதியது பழையது என்ற பேதம் இல்லை. உபதேசிக்கின்றவர்களோ பரமகுருக்கள், உபதேசம் பெறுகின்றவர்கள் எல்லையற்ற சிரத்தை உடையவர்கள். ஆனால் ராமனிடத்தில் பரதனுக்கு உள்ள சிநேகத்தையும் பக்தியையும் விருத்தி செய்ய நினைத்து லக்ஷ்மணனுடைய கல்யாண குணங்களை குகன் வர்ணிக்க ஆரம்பிக்கிறான். லக்ஷ்மணன் ராமனிடத்தில் உள்ள பரம பிரீதியாலும் பக்தியாலும் அவரை ரட்சிக்க காத்துருந்தார். அவரை பார்த்த நான் ரொம்ப கஷ்டப்பட்டு, குழந்தை, இதோ உனக்காக ஒரு சுகமான படுக்கைய நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதுல நீ படுத்துண்டு ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் காட்டிலேயே பிறந்து வளர்ந்தவன். கஷ்டங்களை அனுபவிக்கிறது எனக்கு ரொம்ப சுலபம். விழித்து கொண்டிருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கூட சிரமம் கிடையாது. என்னோட இருக்கும் இந்த வேடர்களும் அப்படித்தான். நாங்கள் ஜாக்கிரதையா வீழ்ச்சின்றிருந்து ராமனை பார்த்துக்கிறோம். நீ சுகமாக வளர்ந்தவன், உனக்கு இது தகாது. இந்த பிரபஞ்சத்துல ராமனை காட்டிலும் பிரியமான வஸ்து எனக்கு எதுவுமே இல்ல. நான் சொல்றது ரொம்ப ரொம்ப சத்தியம். சத்திய தேவதையின் மேல நான் ஆணையிட்டு சொல்றேன். இவருடைய கிருபையால இந்த லோகத்துல மகா கீர்த்தியையும் தர்மத்தையும் எல்லையற்ற அர்த்தத்தையும் அடையலாம்னு நான் நம்பியிருக்கேன். நானும் என் பந்துக்களும் என் அருமை தோழனான ராமனும் சீதையும் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது வில்லும் கையுமாக 4 புறத்திலேயும் காத்து கொண்டிருப்போம். எப்பொழுதும் இந்த வனத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் எனக்கு இங்கே தெரியாத விஷயம் எதுவுமே இல்ல. நானும் என் பந்துக்களும் சைன்யங்களும் எதிரிகள் சதுரங்க பலத்தோடு வந்தாலும் துரத்து விடுவோம் அப்படின்னு சொல்றான். அதற்கு அவர், தர்மத்திலேந்து விலகாத மனசை உடைய நீ காத்து கொண்டு இருக்கும் பொழுது எங்களுக்கு பயம் என்ன? சக்கரவர்த்தி திருமகனும் பிராட்டியும் வெறும் தரையில படுத்துண்டு தூங்கும் போது எனக்கு எப்படி தூக்கம் வரும்? அப்படி இருக்கும்போது தேக சௌக்கியத்திலாவது உயிரை காப்பாத்திக்கிறதுலாவது எனக்கு கொஞ்சம் கூட நினைவே இல்ல. தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து எதிர்த்தாலும் என் அண்ணனுடைய பானத்துக்கு முன் நிற்க முடியுமா? அந்த மகா வீரன் சீதா தேவியோட தரையில புல்லுன் மேல இப்படி சுகமா படுத்துண்டு தூங்குற கோரத்தை பார்த்தையா? இவரை புத்திரனாக அடைய மகாராஜா காயத்ரி முதலிய மகா மந்திரங்களை ஜபிச்சார். இந்திரியங்களை அடக்கி கிருச்சிரம் சாந்தராயணம் போன்ற விரதங்களை எல்லாம் ரொம்ப நாள் பண்ணினார். வேதத்தில் விதிக்கப்படும் யாகங்களை ஒன்று விடாமல் பண்ணினார். இவ்வளவு கஷ்டப்பட்டு 60,000 வருஷங்களுக்கு பிறகு தன்னை போலவே ஒரு அருமையான குழந்தையும் பிறந்தது. அவனையும் ராஜ்யத்தை விட்டு வனத்துக்கு துரத்தின பிறகு அவர் எப்படி உயிரோடு இருப்பார்? இந்த பூமி தேவியே நாதன் இல்லாமல் விதவையானது போல ஆயிற்று. அரசனுடைய அந்தப்புற ஸ்திரீகள் தேகத்தில் சக்தி உள்ள வரையில் அழுதுட்டு இப்போ சிரமத்தால மெய்மறந்து படுத்துருப்பா. இனிமேல் அந்த புறத்தில் எந்த சப்தமும் இருக்காது. கௌசல்யையும் என் தாயும் மற்ற ராஜ பத்தினிகளும் அரசனும் இதுவரையில் உயிரை விட்டிருப்பா. இந்த ராத்திரிக்கு மேல் கட்டாயம் உயிரோடு இருக்க மாட்டா. சத்ருக்கணனை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையால எங்க அம்மா உயிரோடு இருந்தாலும் இருக்கலாம். ஆனால் ராமனை புத்திரனாக பெற்ற கௌசல்யை உயிரை வச்சுண்டு இருக்க மாட்டாளே. அத நினைச்சா எனக்கு துக்கம் தாங்கல்ல. ஜனங்கள் எல்லோரும் மகாராஜா கிட்ட ரொம்ப பிரீதி வச்சிருந்தா. அவருக்கு மரணம் வந்தது அப்படின்னு கேட்டா துக்கம் தாங்காம உயிரையே விட்டுடுவாளே. ராமன் மகாராஜாவிற்கு மூத்த புத்திரன், உத்தம குணங்கள் உடையவர். அவரை பார்க்காம அரசனுடைய தேகத்துல பிராணன் எப்படி தங்கும்? அவர் இறந்துட்டா கௌசல்ய உயிரோடு இருப்பாளா? அவள் இறந்த பிறகு என் தாய் எப்படி உயிரோடு இருப்பாள்? நமக்கு இவ்வளவு நாள் கழிச்சு ஒரு அருமை குழந்தை பிறந்தது.
எந்த ஒரு அபாயமும் இல்லாமல் வளர்ந்தது. நல்ல இடத்துல கல்யாணமும் ஆச்சு. இனிமேல் இந்த ராஜ்யத்தை அவன் பார்த்துப்பான், கவலை இல்லாம இருக்கலாம் அப்படின்னு நினைச்சது போக எல்லாம் வீணாகி இனிமேல் பிழைத்திருக்க எந்த காரணமும் இல்லாமல் எங்க அப்பா உயிரையே விட்டுடுவார். இந்த 14 வருஷங்களுக்கு பிறகாவது ராமனிடத்தில் ராஜ்யத்தை ஒப்படைத்துவிட்டு சந்தோஷப்படலாம் என்றால் அவ்வளவு காலம் புத்திர சோகத்தை தாங்குவாரா அப்படின்னு எனக்கு தோணல. அந்த சமயத்துல பக்கத்துல இருந்து சகல உத்தர கிரியைகளும் செய்யறவர்கள் மகா புண்ணியாத்மாக்கள். எங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லை. அயோத்தியை போல ஒரு அழகான நகரம் இந்த பிரபஞ்சத்துல இருக்கா? சகல சௌக்கியத்துக்கும் க்ஷேமத்துக்கும் இருப்பிடமான அந்த அயோத்தியில இருக்கிறவா எல்லாரும் மகா பாக்கியசாலிகள் அப்படின்னு சொல்லணுமா? நாங்கள் வனவாசத்திலிருந்து திரும்பி வரும் வரையில் எங்கள் பிதா உயிரோடு இருப்பாரா? மகா தர்மவானான அந்த மகாத்மாவை நாங்கள் மறுபடியும் பார்ப்போமா? என் தமையனுடைய பிரதிஜையும் வனவாசமும் எந்த அபாயமும் இல்லாமல் முடிஞ்சு அரசனுடைய பிரதிஜையும் நிறைவேறி நாங்கள் எல்லோரும் மறுபடியும் அயோத்திக்கு போவோமா அப்படின்னு லக்ஷ்மணன் சொல்லிட்டு இருக்கும் போது விடியற்காலம் வந்துடுத்து. பிறகு ராம லக்ஷ்மணர்கள் இங்கே தபஸ்விகளைப் போல ஜடையை தரிச்சுண்டா. என் வேலைக்காரர்கள் அவளெல்லாம் ஒரு ஓடத்துல ஏத்தி கங்கை கரையை தாண்டி கொண்டு போய் விட்டா. அங்கேருந்து ராம லக்ஷ்மணர்கள் தபஸ்வி வேஷத்தோட ஆயுத பாணியாக 4 புறங்களிலும் ஜாக்கிரதையாக பார்த்து கொண்டு சீதையோடு வனத்துக்குள்ளே புகுந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி குஹன் சொல்றான் அப்படின்னு இந்த 86வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 87வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.